வணக்கம். விவிலியத்தின் லேவியாரகமம் புத்தகத்தை பத்தி ஆழமா அலச போற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சத்தியம் சொல்லுங்க, நம்மள எத்தனை பேர் விவிலியத்தை வாசிக்கும் போது தொடக்க நூல், யாத்திராகமம் எல்லாம் முடிச்சிட்டு லேவியாராகமத்துக்குள்ள நுழைஞ்சதும் சரி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அடுத்த புத்தகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிருப்போம். ஆமா, நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு. அது வெறும் பழங்கால விதிகள், சடங்குகள், செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த ஆழிவுரைகளை பார்க்கும்போது ஒண்ணு புரியுது, இது வெறும் சட்ட புத்தகம் இல்ல. கரெக்ட், அது சட்ட புத்தகம் இல்ல. கடவுள் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே வர்ற ஒரு பெரிய தொடர்கதையில இது ரொம்ப முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாயம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த கண்ணோட்டம் தான் லேவியாராகமத்தை திறக்கிறதுக்கான சாவி. அப்படியா? பாருங்க, விவிலியத்தோட தெய்வீக வெளிப்பாடுங்கிறது ஒரே நாள்ல கொடுத்த ஒரு முழுமையான போட்டோ இல்ல. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா, காட்சி காட்சியா விரியிற ஒரு சினிமா மாதிரி. ஓஹோ, ஒரு தொடர்ச்சி இருக்கு. ஆமா, முந்தின புத்தகத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அடுத்த புத்தகத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, அப்போ கதையோட ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பிப்போம். தொடக்க நூல், அதாவது ஜெனசிஸ், அங்க என்னதான் நடக்குது? அதோட தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுதே. ஆமாம், அந்த முரண்பாடு தான் கதையோட முதல் திருப்புமுனை. தொடக்க நூல் 2 முக்கியமான விஷயங்களை சொல்லுது. ஒன்னு கடவுளோட மகத்தான படைப்பு, இன்னொன்னு மனிதனோட பரிதாபகரமான வீழ்ச்சி. புத்தகம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான தொடக்கம். ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஆரம்பம். ஆனா மனிதன் பாவத்துல விழுந்து கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறோம். காயின், பாபேல் கோபுரம்னு அந்த வீழ்ச்சி தொடருது. கடைசியில கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமோட சந்ததி கூட பஞ்சம் பிழைக்க போய் எகிப்துக்குள்ள மாட்டிக்குது. ஆமா, எகிப்துக்குள்ள, அதாவது இந்த உலகத்தோட அடையாளத்துக்குள்ள சிக்கிக்குது. தொடக்கத்துல வானமும் பூமியும், கடைசியில ஒரு சவப்பெட்டி. இது மனித குலத்தோட நிலையே சொல்ற மாதிரி இருக்கு. அருமையான கோணம், அதுதான் உண்மை. தொடக்க நூலோட கடைசி வசனம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். எகிப்திலே ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். யோசிச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆமா, கடவுளோட படைப்புல ஆரம்பிச்சு எகிப்துல ஒரு சவப்பெட்டியில முடியுது. இதுதான் மனிதனோட வீழ்ச்சியோட முழுமையான ஒரு இருண்ட சித்திரம். அந்த சவப்பெட்டிக்குள்ளதான் மனித குலம் இருக்கு. ஆமா. அப்படியானால் அந்த சவப்பெட்டியிலிருந்து வெளியே வர ஒரு வழி வேணுமே. அதுதான் அடுத்த புத்தகமான யாத்ராகமமா? ஆமா, அதுதான். அதோட பேர்லயே வெளியேறும் வழின்னு அர்த்தம் இருக்கு. ஆமா, யாத்ராகமம்ங்கிறது அந்த சவப்பட்டியை திறந்து மனிதனை வெளியே கொண்டு வர்ற கடவுளோட மீட்பின் கதை. ஆனா கடவுள் தன் மக்களை எகிப்தோட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஏதோ இருக்கு. அவங்கள ஒரு பெரிய காரியத்துக்காக விடுவிக்கிறார். அதுதான் அவர் தங்கறதுக்கு ஒரு வாசஸ்தலன் கட்டுறது. ஓ, தனக்கு ஒரு வீடு கட்ட சொல்றாரா? ஆமா, வீழ்ந்து போன தனித்தனியா சிதறி கிடந்த மக்களை மீட்டு அவங்கள ஒன்னா இணைச்சு தனக்குன்னு ஒரு வீடா, அதாவது ஆசரிப்பு கூடாரமா மாத்துறார். வாவ்! தொடக்க நூலோட முடிவுல ஒரு சவப்பெட்டி, யாத்ராகமத்தோட முடிவுல ஜீவனுள்ள கடவுள் வாழ்ற ஒரு வாசஸ்தலம். எவ்வளோ பெரிய முன்னேற்றம் பாருங்க. ஆசரிப்பு கூடாரம்னா கடவுளோட வீடு, அதாவது வாசஸ்தலம். ஆனா அத சந்திப்பு கூடாரம்னு உங்க ஆய்வுரைகள் சொல்லுதே. இந்த 2 பேருக்கும் என்ன தொடர்பு? இது ஒரு ரொம்ப முக்கியமான நுணுக்கம். அது கடவுள் தங்குற இடம், அதாவது வாசஸ்தலம். அதனால அது புனிதமானது. சரி. அதே நேரத்துல அவரோட மக்கள் அவரை சந்திக்கிற இடமாகவும், அதாவது சந்திப்பு கூடாரமாகவும் இருக்கு. ஓ, அப்போ இது ஒரு 2-வே ஸ்ட்ரீட் மாதிரி. ஆமா, அவர் நம்மோட தங்க விரும்புறார், நாம அவரோட உறவாடணும்னு விரும்புறார். இந்த குறிப்புகள் படி இன்னைக்கு திருச்சபை தான் அந்த ஆசரிப்பு கூடாரமா, சந்திப்பு கூடாரமா செயல்படணும். கரெக்ட். அங்கதான் மீட்கப்பட்ட மக்கள் தங்களை மீட்ட கடவுளை சந்திக்கிறாங்க. இன்னும் ஆழமா பார்த்தா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைய முடியுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. அதுதான், அது நாம கடவுளுக்குள்ள பிரவேசிச்சு அவரில் தங்கியிருக்க முடியும்னு காட்டுது. சவப்பெட்டிலிருந்து கடவுளோட வாசஸ்தலத்துக்குள்ள. சரி, ஒரு சவப்பெட்டியில இருந்து மீட்கப்பட்டு கடவுளே நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ஒரு கூடாரத்துல வாழ்ற அளவுக்கு வந்தாச்சு. ஆனா பரிசுத்தமான கடவுள் இவ்ளோ பக்கத்துல இருக்கும்போது எப்படி பழகுறது, எப்படி பேசுறது? ஒரு விதமான பயம், மரியாதை கலந்த தயக்கம் இருக்குமே. ஆமா, இருக்கும். ஒருவேளை லேவியராகமோ அதுக்கான வழிகாட்டிதானோ? நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க. அதுதான் லேவியராகமோ.
மீட்கப்பட்ட மக்கள் தங்களோட வாழ்ற அந்த பரிசுத்தமான கடவுளோட எப்படி உறவு கொள்றது, அவரை எப்படி ஆராதிக்கிறது, அவருக்காக எப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றது, இத பத்தி பேசுற ஒரு நடைமுறை வழிகாட்டி தான் இந்த புத்தகம். ஆனா இங்க ஆராதனைங்கிற வார்த்தைய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புள்ளி. ஆராதனைன்னா சடங்கு செய்றதோ பாட்டு பாடுறதோ மட்டும் இல்ல, மாறா கடவுளுடன் ஒரு பொதுவான பங்க அனுபவிப்பதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அது ஒரு விருந்து. அங்க கொண்டு வரப்படுற பலி கடவுளுக்கும் ஆசாரியருக்கும் அந்த பலியை கொண்டு வந்த மனிதனுக்கும் நடுவுல பகிரப்படுற ஒரு உணவு. ஓ, அப்போ அது ஒரு கூட்ட அனுபவம். அதுதான் அந்த பகிர்தல் தான் ஐக்கியம். அந்த ஐக்கியம் தான் உண்மையான ஆராதனை. கிறிஸ்துவை கடவுளோட சேர்ந்து ஒரு பொதுவான பங்கா அனுபவிக்கிறது தான் ஆராதனைன்னு இந்த ஆய்வறிகள் சொல்லுது. இந்த அனுபவத்தோட விளைவா நம்மளோட அன்றாட வாழ்க்கை பரிசுத்தமா மாறுது. இதுதான் லேவியராகமத்துல நம்ம பாக்குற அடுத்த கட்ட தெய்வீக வெளிப்பாடு. சரிதான். அப்படியென்றால் யாத்ராகமத்துல மலையிலிருந்து இடிமுழக்கத்தோட பேசுற கடவுள் இங்க கூடாரத்துக்குள்ள வந்து ஒரு நண்பர் மாதிரி பேசுறாரா? அந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய மாற்றம். யாத்ராகமத்துக்கும் லேவியராகமத்துக்கும் உள்ள இந்த வேறுபாட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. அந்த வேறுபாடு தான் லேவியராகமத்தோட அழகே. 2 முக்கிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, கடவுள் பேசுற இடம். யாத்ராகமத்துல கடவுள் சீனாய் மலையிலிருந்து பேசுறார். ஆமா, ஒரு வறண்ட, நெருங்க முடியாத, பயமுறுத்துற மலை. மக்கள் கீழே நின்னு நடுங்குறாங்க. ஆனா லேவியராகமத்தோட முதல் வசனமே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டுன்னு தொடங்குது. கடவுள் இப்ப மலையில இல்ல, தன் மக்கள் நடுவுல அவங்களோட தங்கியிருக்கிற கூடாரத்திலிருந்து பேசுறார். இதுவரைக்கும் நான் இப்படி யோசிச்சதே இல்ல. கடவுளோட பேச்சுதான் கூடாரத்தோட உண்மையான அடையாளம்னா இன்னைக்கு இதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்குமே. எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு திருச்சபையோட அடையாளம் அதோட பிரம்மாண்டமான கட்டிடமோ அமைப்போ பாரம்பரியமோ இல்ல, அங்கே கடவுளோட சத்தம் கேக்குதா இல்லையா என்பதுதான். 100க்கு 100 உண்மை. இந்த ஆய்வுரைகள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஆரோன் கூட தங்கம், மரம், துணிய வச்சு அச்சசலா இன்னொரு ஆசரிப்பு கூடாரத்தை நகல் எடுத்து கட்டிட முடியும். சரி, ஆனா அதுல கடவுளோட பேச்சு இல்லன்னா அது வெறும் கூடாரம் தான், ஆசரிப்பு கூடாரம் இல்ல. கடவுளோட பேச்ச நகல் எடுக்கவோ போல செய்யவும் முடியாது. அப்போ எது உண்மையான சபைங்கிறதுக்கு அடையாளம் அங்க கடவுள் பேசுகிறாரா என்பதுதான். அதுதான் முதல் மாற்றம். இரண்டாவது மாற்றம் என்ன? இடம் மாறிடுச்சு, சரி, பேசுற விதத்திலயும் மாற்றம் இருக்கா? மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. யாத்ராகமத்துல சீனாய் மலையில ஒலிச்ச கடவுளோட குரல் நியாயப்பிரமாணத்தோட குரல். அது தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துச்சு. ஆமா, அங்கே பற்றி எறிகிற அக்கினி இருந்துச்சு. அதனால கடவுள் பயமுறுத்துறவரா, அணுக முடியாதவரா இருந்தார். ஆனா லேவியராகமத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒலிக்கிற குரல் கிருபையின் குரல், கிறிஸ்துவின் மீட்பின் அடிப்படையில பேசுற குரல். இங்க கடவுள் அணுகக்கூடியவரா இருக்கார். அப்போ அவர்கிட்ட நெருங்கி போக முடியும். நிச்சயமா நாம் அவரிடம் நெருங்கி செல்ல முடியும், அவரோட ஐக்கியம் கொள்ள முடியும், அவரோட சேர்ந்து அந்த விருந்துல பங்கு கொள்ள முடியும். பயத்திலிருந்து ஐக்கியத்திற்கு, தூரத்திலிருந்து அருகாமைக்கு, இதுதான் லேவியராகமம் காட்டுற மாபெரும் மாற்றம். கரெக்ட். அருமை. அப்படியானாய லேவியராகமத்தோட ஒட்டுமொத்த சித்திரம் இதுதான். மீட்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவ மையமா வச்சு கடவுளோட ஐக்கியம் கொண்டு அவருக்கு சேவை செஞ்சு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. உங்க குறிப்புகள் அடிக்கடி கிறிஸ்துவாகிய ஆசரிப்பு கூடாரம், கிறிஸ்துவமாகிய பலிகள்னு குறிப்பிடுது. லேவியராகமம் எழுதப்பட்ட காலத்துல கிறிஸ்துங்கிற கருத்தே இல்லையே. அப்படி இருக்கும்போது அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்திலையும் கிறிஸ்துவை காண முடியும்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு பிற்கால பார்வைதானே? மிக நியாயமான அவசியமான கேள்வி. ஆமா, இது பிற்கால பார்வைதான். ஆனா அதுதான் சரியான பார்வையும் கூட. எப்படி? இத முன்னடையாளம், அதாவது டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுல இருக்கிற நபர்கள், நிகழ்வுகள், சடங்குகள் இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல வரப்போற ஒரு பெரிய உண்மையோட நிழலா அல்லது முன்மாதிரியா இருக்கு. ஓ, ஒரு ஷேடோ மாதிரி. அதேதான். உதாரணத்துக்கு ஆசரிப்பு கூடாரங்கிறதே கடவுள் மனிதர்களோட தங்குறதுக்கான ஒரு தற்காலிக ஏற்பாடு. அதோட உண்மையான முழுமையான வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மோடு இருக்கும் தேவன். ஆமா, அதே போல லேவியராகமத்துல சொல்ற விலங்கு பலிகளால நிரந்தரமா பாவத்தை நீக்க முடியாது. அது வரப்போகிற கிறிஸ்துவின் சிலுவை மரணம்ங்கிற ஒரே முழுமையான பலியோட நிழல்கள் தான்.
அதனால லேவியராகமத்தை வாசிக்கும்போது நாம அந்த நிழல்களை மட்டும் பார்க்கல, அந்த நிழல்கள் சுட்டிக்காட்டுற நிஜமான கிறிஸ்துவையும் பார்க்கறோம். இப்ப தெளிவா புரியுது. அதனாலதான் மீட்கப்பட்ட மக்களோட ஐக்கியம், சேவை, வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் கிறிஸ்துவே எல்லாமுமா இருக்காருங்கிறது தான் லேவியராகமத்தோட மையக் கருத்து. சரி, அப்படியானால் லேவியராகமத்தில் இருக்கிற அந்த 5 முக்கிய பிரிவுகளும் இந்த மையக் கருத்தோட எப்படி பொருந்துது? அது வெறும் சட்டங்களோட தொகுப்பு இல்லையா? இல்ல, அந்த அமைப்பே இந்த மையக் கருத்தை தான் விளக்குது. முதல் பகுதி, அதாவது அதிகாரங்கள் 1லிருந்து 7 வரைக்கும் பலிகள் பத்தியது. இது நாம எப்படி கிறிஸ்துவாகிய பலி மூலமா கடவுள்கிட்ட சேர முடியும்னு காட்டுது. 2வது பகுதி 8லிருந்து 10 வரைக்கும் ஆசாரிய ஊழியம் பத்தியது. ஓகே. இது நாம எப்படி கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியர் மூலமா கடவுளுக்கு சேவை செய்ய முடியும்னு காட்டுது. ஆஹா, இந்த பிரிவுகள் எல்லாமே பலிகள், சேவை, அன்றாட வாழ்க்கை, அந்த அணுகக்கூடிய கடவுளோடு எப்படி ஐக்கியமா வாழ்வது என்பதற்கான நடைமுறை படிகள் தானே. இது ஒரு தொடர்பில்லாத சட்டங்களோட பட்டியல் இல்ல, மாறா ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கான ஒரு பாடத்திட்டம் மாதிரி இருக்கு. அருமையா தொகுத்தீங்க. அதுதான் 3வது பகுதி 11லிருந்து 22 வரைக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கை எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லுது. உணவு, சுகாதாரம், உறவுகள்னு எல்லாத்திலையும். சரி. 4வது பகுதி 23வது அதிகாரம் பண்டிகைகள் பத்தியது. இது நாம எப்படி கடவுளோட சேர்ந்து மகிழ்ந்திருக்கிறதுன்னு காட்டுது. கடைசியா 5வது பகுதி மற்ற கட்டளைகளையும் எச்சரிக்கைகளையும் தருது. ஆக கடவுளோட ஐக்கியம் கொள்றது, அவருக்கு சேவை செய்யறது, அவருக்காக பரிசுத்தமா வாழ்றது, இதுதான் லேவியராகமத்தோட முழுமையான சித்திரம். ஆக தொடக்க நூல்ல ஒரு சவப்பெட்டியில முடிஞ்ச மனிதனோட வீழ்ச்சியில இருந்து யாத்ராகமத்துல கடவுளோட வாசஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சு, இப்ப லேவியராகமத்துல அந்த அணுகக்கூடிய கடவுளோட எப்படி ஐக்கியமா வாழ்றது, அவரை எப்படி ஆராதிக்கிறதுங்கிறத பத்தி ஒரு விரிவான நடைமுறை வழிகாட்டுதலை பாக்குறோம். இது நிச்சயம் ஒரு சட்டப்புத்தகங்கிறத தாண்டி ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்கிறது இப்ப தெளிவா தெரியுது. ஆம், நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனையே விட்டுட்டு போறேன். இந்த ஆய்வுரைதல்ல ஒரு இடத்துல இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு, மதப்பரமான ஆராதனை என்ற கருத்து நம்முள் ஆழமாக பதிந்து விட்டதால் விவிலியம் கூறும் உண்மையான ஆராதனையை நடைமுறைப்படுத்துவதில் நாம் வெற்றி பெறவில்லை. இது நம்மள நாமே சோதிச்சு பார்க்க வைக்கிற ஒரு கூற்று. ஆமா, ஒருவேளை உங்களுடைய சூழல்ல ஆராதனை அல்லது தொடர்புங்கிறத நீங்க கலந்து கொள்ற ஒரு நிகழ்ச்சியா பார்க்காம, இந்த ஆய்வுல சொல்ற மாதிரி ஒருவரோட ஒருவர் பகிர்ந்து கொள்ற ஒரு பொதுவான அனுபவமா, ஒரு விருந்தா பார்த்தா என்ன ஆகும்னு சிந்திச்சு பாருங்க. இந்த வாரம் உங்க வாழ்க்கையில ஆராதனைங்கிறத ஒரு மேடை நிகழ்ச்சியா இல்லாம கடவுளோடும் மற்றவங்களோடும் பங்கிடுற ஒரு விருந்தா மாத்த முயற்சி செஞ்சா அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்?